முதலாளித்துவத்துக்கு எதிரான முதலாளித்துவத்தால நடக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை சளைக்காம புரட்சி செஞ்ச ஒரு மாவீரன் தான் சே குவேரா. இதுல இவர் சொன்ன இந்த முதல் விஷயமே சுத்த பொய். முதலாளித்துவத்தை எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே எதிர்க்கல. ஒட்டுமொத்த கியூபாவையும் தங்களுடையதாக்கிக்கத்தான் பல்லாயிரம் பேரை கொன்னாங்க. அதுலயும் சே குவேரா ஒரு கொடூரமான சைக்கோ. இவர் வாழ்ந்தது பூராவுமே ஃபிடலுக்காகவும் இவருக்காகவும் அண்ட் கம்யூனிசம் என்ற கொடூர கொள்கைக்காகவும் தான். அதுக்காக இவர் பண்ண கொலைகள் ஏராளம். 20 தலை 50 கால். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனிஸ் எல்லாரும், முதலாளிகள் எல்லாரும் எப்படி இந்த சவுத் அமெரிக்கன் நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களை சுரண்டி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலத்துல தான் சே குவேரா தான் ஒரு தற்குறின்னு வெளிப்பட ஆரம்பிச்சாரு வெளியுலகிற்கு. அமெரிக்காவோட கொள்கை என்ன, இந்த மக்களுக்கு யாரால பிரச்சனைன்னு எந்தவித அடிப்படையும் தெரியாமலையும் எந்தவித அடிப்படையும் புரியாமலேயே அமெரிக்கா தான் இந்த உலகத்துக்கே எதிரின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து தன்னோட தற்குறித்தனமான பாதையை சாத்தானோட பாதையா மாத்தினாரு சே குவேரா. சே குவேரா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மக்களை காப்பாற்ற தன்னோட உயிரை அவர் தரவே இல்லை. கம்யூனிசம் என்ற ரத்த வெறி நிரம்பிய ஒரு சாத்தானுக்கு தான் மூர்க்க குணம் கொண்ட அரக்கனா இருந்த இந்த சே குவேரா தன்னுடைய உயிரை தந்தார். யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனம் தான் கௌதமாலாவில் 2,25,000 ஏக்கருக்கு மேலான நிலம்ங்கிறது அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு. இதெல்லாம் அப்பட்டமான தூய பொய். ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் நிலங்களை வச்சிருந்தாங்களே தவிர மில்லியன் கணக்கான நிலங்களை யுஎஃப்சி வச்சிருக்கவே இல்லை அந்த காலத்துல. இதெல்லாம் ஓவர் எக்ஸாஜுரேட்டட் பண்ணி உருட்டி விட்ட பொய்கள். 60% நிலங்கள் குவாட்டமாலா மக்களிடம் தான் இருந்துச்சு. அதுல பாதி பேர் தங்களுடைய நிலங்களை அமெரிக்கர்களுக்கு வித்துட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் மேல தப்பு? நிலத்தை வாங்கினவன் அந்த நிலத்துல என்ன பண்ணணும்னு அவன் தானே முடிவு பண்ணுவான். சே குவேரா கௌதமாலாவிலேயே தங்கி அங்கேயே டாக்டர் தொழில் பார்த்துக்கிட்டு அவருக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். சே குவேரா அப்ப மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெறாத ஆளா இருந்தாரு. அர்பன்ஸுக்கு உதவுற அளவுக்குலாம் சே குவேராவுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த காலத்துல.